ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அழகிட்டு வாய்ப்பாடுனா என்ன? எனக்கு ஒன்றுமே புரியலை, அதோட பேசிக்ஸே சுத்தமாக தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே வேண்டாம். இந்த வீடியோவில் நம்ம குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். அது கூடயே நேரசைக்கு எதெல்லாம் வரும், நிறையசைக்கு எதெல்லாம் வரும், ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், இதெல்லாம் என்னென்ன இந்த சீரெல்லாம் வரும். அது போல் எப்படி சீர் பிரிக்கணும், வாய்ப்பாடு எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி நம்ம ஒரு குறளை முழுமையாக சீர் பிரித்து அழகிட்ட வாய்ப்பாடு முழுமையாக கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். நீங்கள் 9th இருந்தாலும் 10th இருந்தாலும் 11th 12th இருந்தாலும் கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முழுமையாக பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அழகிட்டு வாய்ப்பாடோட பேசிக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அழகிட்ட வாய்ப்பாடில் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது நேரசைனா என்ன, நிறையசைனா என்ன. முதல் நேரசை நிறையசை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் என்னன்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. உயிர் எழுத்துக்கள்ல ஆ, இ, உ, ஏ, ஓ இந்த குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் எல்லாமே குறில் எழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. நெடில் என்றால் நீண்ட ஓசையை கொண்ட அனைத்து எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்களாகும். ஸோ குறில் எழுத்துக்கள்னா என்ன, நெடில் எழுத்துக்கள்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இதுல நேரசையில குறில், குறில் ஒற்று, நெடில், நெடில் ஒற்று, இது எல்லாமே வரும். அதாவது குறில் தனித்து வந்தால் அது நேரசை, தனி குறிலோட ஒற்று சேர்ந்து வந்தால் நேரசை, தனி நெடில் வந்தால் நேரசை, தனி நெடில் கூட ஒற்று வந்தால் நேரசை. அதற்கு உதாரணம் குறில்னா ப, ஒரே ஒரு குறில் எழுத்து இருக்கு, அப்ப தனி குறில் வந்தால் அது நேரசை. குறில் எழுத்து கூட ஒரு ஒற்றெழுத்து, இல்லுன்றது மெய்யெழுத்து எல்லாமே ஒற்றெழுத்துன்னு சொல்லுவோம். ஸோ பல்ன்றது தனி குறில் ஒற்று, தனி நெடில்ன்றது உங்களுக்கு பான்றது நெடில் எழுத்து, அது தனி நெடில். தனி நெடில் ஒற்று அப்படின்றது நெடில் எழுத்து கூட ஒற்றெழுத்து வந்தால் அது தனி நெடில் ஒற்று. அப்ப நேரசையில என்ன வரும் அப்படின்றது தெளிவா புரிஞ்சிருக்கும். குறில்னா என்ன, நெடில்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சிருக்கும் இல்லையா? அடுத்தது நிறையசைனா என்னன்னு பார்த்துக்கோங்க. இரு குறில், அதாவது குறில் குறில் இரண்டு எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள், ப ல ரெண்டுமே குறில் எழுத்து. அந்த மாதிரி இரண்டு குறில் எழுத்தில் வந்தா அதை நிறையசைன்னு சொல்லணும். அதே மாதிரி இரண்டு குறில் எழுத்தில் ப ல ஏர், இரண்டு குறில் எழுத்து கூட ஒற்று வந்தா, இரு குறில் கூட ஒற்று வந்தா அதுவும் நிறையசை. க லா, கன்றது குறில் எழுத்து, லான்றது நெடில் எழுத்து. ஸோ குறிலும் நெடில் எழுத்தும் வந்தா அதுவும் நிறையசை. அதே குறில் நெடில் கூட ஒற்று வந்தா, அதாவது கன்றது குறில் எழுத்து, லான்றது நெடில் எழுத்து, இம்ன்றது ஒற்றெழுத்து. ஸோ குறில் நெடில் ஒற்று வந்தா அதுவும் நிறையசை. ஸோ நிறையசையில என்னெல்லாம் வரும், நேரசையில என்னெல்லாம் வரும் தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்தது குறில் எழுத்துக்கள்னா என்ன, நெடில் எழுத்துக்கள்னா என்னன்றது தெளிவா புரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஓரசைச்சீர், ஈரசைச்சீர். ஓரசைச்சீர்னா என்ன? முதல் ஓரசைச்சீர் அப்படின்னா ஒரு வாய்ப்பாடு, ஒரு அழகிட்டு வாய்ப்பாடுல கடைசி சீர் பார்த்தீங்கன்னா ஓரசை சீர் கொண்டுதான் முடியும், அந்த வாய்ப்பாடை கொண்டுதான் முடியும். இப்ப நேர் வந்தா நாள், நிறைனா மலர், நேர்புன்னு வந்தா காசு, நிறைபுன்னு வந்தா பிறப்பு. இது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான்றது நெடில், இல்லுன்றது ஒற்று. ஸோ நெடில் ஒற்று அப்படின்றது நேர், மான்றது குறில், ல குறில், இரு ஒற்று, இரு குறில் ஒற்று வந்தா நிறை, கான்றது நெடில். அப்ப இங்க நம்ம பிரிச்சிடுறோம், இங்க சீர் பிரிக்கிறோம். அடுத்தது சூன்றது குறில். நெடில் எழுத்து தனித்து வருமே தவிர நெடில் குறில் அப்படின்னு ஒண்ணு கிடையாது, ஆனா குறில் நெடில்னு இருக்கு. அப்போ கா பக்கத்துல நம்ம சீர் பிரிச்சிட்டோம் அப்படின்னா கான்றது நெடில், சூன்றது நமக்கு நேர்பு அப்படின்னு வரும். அதாவது நேர் வந்துட்டு அதுக்கு அடுத்தது நமக்கு இந்த சூன்ற சத்தம் வரும்பொழுது அது நேர்பு அப்படின்ற வாய்ப்பாடா எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து பிறப்புன்னும் போது பீன்றது குறில், ரன்றது குறில், இப்புன்றது ஒற்று. இங்க பிரிக்கும் பொழுது இது நிறை, அப்ப இங்க பூ வர்றதுனால இது நிறைவு, அப்போ பிறப்பு. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி ஈரசைச்சீர், நேர், நேர், தேமா. இப்ப தேன்றது நெடில் எழுத்து, இது மான்றது நெடில் எழுத்து. அப்ப இங்க சீர் பிரிக்கும் போது என்ன ஆகும், இதுவும் நேர், இதுவும் நேர், அப்ப நேர் நேர் தேமா. அதுக்கடுத்து நிறை நேர் புலிமா, பூன்றது குறில், லீன்றது குறில், அடுத்தது மான்றது நெடில். அப்ப புலின்றத நம்ம சீர் பிரிச்சுட்டோம்னா இது நிறை ஆயிடும், அடுத்தது நேர் ஆயிடும். ஸோ நிறை நேர் புலிமா. நிறை நிறை கருவிலம், கன்றது குறில், ரூன்றது குறில். ஸோ இதுக்கு நடுவுல நம்ம சீர் பிரிச்சுட்டோம்னா இரண்டு குறில் வரும்பொழுது நிறையாயிடும். அடுத்தது வி ல இம், வின்றது குறில், லன்றது குறில், இம்ன்றது ஒற்று. இப்ப இரு குறில் ஒற்றுன்னு வரும், இங்கேயும் நிறை, அப்ப நிறை நிறை கருவிலம். தெளிவா புரிஞ்சுதுங்களா?
நேர் நிறை கூவிலம். இது எப்படி பிரிக்கலாம்? கூன்றது நெடில், நெடில் எழுத்துக்கு அடுத்தது எந்த எழுத்தும் வராது, நெடிலுக்கு அப்புறம் ஒற்று மட்டும்தான் வரும். அப்ப இங்க நம்ம சீர் பிரிச்சுட்டோம்னா இது நெடில் எழுத்து நேர்ல வரும். அதுக்கடுத்தது வி ல இம், வி குறில் ல குறில் இம் ஒற்று, இரு குறில் ஒற்று, இரு குறில் ஒற்று வந்தா நிறை. அப்ப நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். எதனால இந்த இடத்துல நாம இந்த வாய்ப்பாடை உபயோகிக்கிறோம், எதனால இந்த இடத்துல இந்த சீரெல்லாம் உபயோகிக்கிறோன்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்தது மூவசைச்சீர். மூவசைச்சீர்ல நீங்க ரொம்ப மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, உங்களுக்கு எளிமையா சொல்லித்தரேன், நோட் பண்ணிக்கோங்க. மூவசைச்சீர்ல நீங்க எப்படி இங்க வந்து நேர் நேர் தேமா பார்த்தீங்களோ அதே நேர் நேர் தேமா தான் மூன்றாவது அசைச்சீர்ல நேர்னு வந்ததுன்னா காய்னு சேர்க்கணும். நிறை நேர் புளிமா நீங்க பார்த்தோம் இல்லையா, அந்த நிறை நேர் பக்கத்துல இங்க நேர் வந்தா காய் சேர்த்தோம்னா புளிமாங்காய். அதுக்கடுத்தது நிறை நிறை கருவிலம், நிறை நிறை கூட இங்க நேர் வந்தா கருவிலங்காய். நேர் நிறை கூவிலம், நேர் நிறை கூட இங்க நேர் வந்தா கூவிலங்காய். புரிஞ்சுதுங்களா? ஸோ மூன்றாவது சீர் எல்லாமே உங்களுக்கு நேர் நேர் வந்தா இங்க காயின்னு சேர்க்கணும். அதே போல மூன்றாவது சீர்ல நிறை நிறை வந்தா கனின்னு சேர்க்கணும். நேர் நேர் தேமா சொல்லுவோம், அப்ப நிறை வந்தா தேமாங்கனி. நிறை நேர் புளிமா, நிறை வந்தா புளிமாங்கனி. நிறை நிறை கருவிலம், நிறை வந்தா கருவிலங்கனி. நேர் நிறை கூவிலம், நிறை வந்தா கூவிலங்கனி. தெளிவா புரிஞ்சுதுங்களா? ஸோ ஓர செச்சீர்னா என்ன, ஈர செச்சீர்னா என்ன, மூவ செச்சீர்னா என்ன, குறில் எழுத்துனா என்ன, நெடில் எழுத்துனா என்ன, நேரசைனா என்ன, நிறையசைனா என்ன, எல்லாமே தெளிவா பார்த்துருக்கோம். இப்போ ஒரு திருக்குறள் வச்சு உங்களுக்கு நான் இந்த அலகிட்டு வாய்ப்பாடை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். குறள் மூலமா உங்களுக்கு அலகிட்டு வாய்ப்பாடை இன்னும் விளக்கமா சொல்றேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த குறளை நம்ம எப்படி எளிமையா வந்து அலகிட்டு வாய்ப்பாடு கண்டுபிடிக்க போறோம், அலகிட்டு வாய்ப்பாடை கண்டுபிடிக்க போறோம்னு பாருங்க. முதல்ல இந்த இடத்துல ஹெட்டிங்ல சீர் எழுதிக்கோங்க, அடுத்தது அசைன்னு எழுதிக்கோங்க, அடுத்தது வாய்ப்பாடுன்னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சீர் ஒழுக்கம், அடுத்தது விழுப்பம், அடுத்தது தரலான், அடுத்தது ஒழுக்கம், அடுத்தது உயிரினும், அடுத்தது ஓம்ப, அடுத்தது படும். படும்ன்றது கடைசி சீர். சரிங்களா? இதுல முதல்ல சீர் பிரிக்கிறது எப்படி நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அசையும் வாய்ப்பாடும் பார்க்கலாம். ஓ குறில் ழு குறில் இக் ஒற்று. அப்ப எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, மெய்யெழுத்து வந்தாவே அதாவது ஒற்றெழுத்து வந்தாவே அங்க சீர் பிரிச்சிடணும். அப்ப இரு குறில் ஒற்று, அதுக்கடுத்தது க இம் குறில் ஒற்று. இரு குறில் ஒற்று அப்படின்னாவே உங்களுக்கு நிறைன்னு தெரியும், குறில் ஒற்றுனா நேர் தெரியும். அப்ப நம்ம என்ன மனப்பாடம் பண்ணியிருக்கணும், நிறையில என்னெல்லாம் வரும், நேர்ல என்னெல்லாம் வரும், அதாவது இரு குறில் ஒற்று, குறில் நெடில் ஒற்று, குறில் நெடில், இரு குறில், இது எல்லாமே நிறையில வரும். குறில் ஒற்று, குறில் நெடில், நெடில் ஒற்று, இதெல்லாம் நேர்ல வரும். இந்த வாய்ப்பாடை நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா இங்க ஈஸியா சீர்பிரிச்சு இங்க வாய்ப்பாடை எழுதிடலாம். நிறை நேர் புளிமா. அதுக்கடுத்து விழுப்பம், விழ் குழு குறில், ழு குறில், இப் ஒற்று, அப்போ ஒற்று எழுத்துல சீர் பிரிச்சிடும். அடுத்தது பா குறில் இம் ஒற்று, இரு குறில் ஒற்று அப்படின்றது நிறை, குறில் ஒற்றுன்றது நேர், நிறை நேர் புளிமா. அடுத்தது தரலான், தா குறில் ரா குறில், இரண்டு குறில் எழுத்தில் வந்தாவே அங்க சீர் பிரிச்சிடணும். அடுத்தது நெடில், அடுத்தது ஒற்று. நெடிலுக்கு அடுத்து ஒற்று வருதுன்னா தனியா நெடில பிரிக்க கூடாது, நெடில்னு தனியா வரும், நெடில் ஒற்றுன்னு வரும். ஆனா நெடில் குறில் ஒண்ணு கிடையாது. அப்போ நெடில் குறில் வந்ததுன்னா அங்க சீர் பிரிக்கணும், ஆனா ஒற்றுன்னு வந்தா அப்படி சேர்த்து எடுத்துக்கலாம். அப்ப இது இரு குறில்ன்றது நிறை, நெடில் ஒற்றுன்றது நேர், அப்ப நிறை நேர் புளிமா. அடுத்தது ஒழுக்கம், ஓ குறில் ழு குறில் இக் ஒற்று, இரு குறில் ஒற்று நிறை. கா குறில் இம் ஒற்று, குறில் ஒற்றுன்றது நேர், புளிமா, நிறை நேர் புளிமா. சரிங்களா? இரு குறில் ஒற்றுனா நிறை, குறில் ஒற்றுனா நேர், நிறை நேர் புளிமா. அடுத்தது உயிரினும், ஊ குறில் ஈ குறில், இரு குறில் வந்தாவே சீர் பிரிச்சிடணும். அப்ப இரு குறில்னா நிறை, ரீ குறில் நூ குறில் இம் ஒற்று, இரு குறில் ஒற்றும் நிறை, நிறை நிறை கருவிலம். புரிஞ்சுதுங்களா? அதுக்கடுத்தது ஓம்ப, ஓன்றது நெடில், இம்ன்றது ஒற்று எழுத்து, அங்க சீர் பிரிச்சிடுறோம். அப்ப நெடில் ஒற்றுனா நேர். அதுக்கடுத்தது பா இப், பான்றது குறில், இப்புன்றது ஒற்று, குறில் ஒற்று, அப்ப நேர் நேர் தேமா. அதுக்கடுத்தது படும், கடைசி சீர் தான் படும். புரியுதுங்களா? அந்த படும்ல பா குறில் டு குறில் இம் ஒற்று, இரு குறில் ஒற்று, இரு குறில் ஒற்று எதுல வரும், நிறையில தான் வரும். அப்ப நிறை அப்படின்றது கடைசி சீர், ஓரசை சீர் சொல்லுவோம் இல்லையா,
இந்த ஓரசை சீர் வாய்ப்பாடு எதை கொண்டு முடிந்துள்ளது? மலர் எனும் வாய்ப்பாடை கொண்டு முடிந்துள்ளது. இக்குறட்பா மலர் எனும் வாய்ப்பாடை கொண்டு முடிந்துள்ளது. இந்த மாதிரி நீங்க எழுதி முடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அலகிட்டு வாய்ப்பாடுல எப்படி சீர் எழுதி அசை எழுதி வாய்ப்பாடு எழுதுறது, குறில் எழுத்துனா என்ன, நெடில் எழுத்துனா விளக்கமா பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து ஒவ்வொரு குறளையும் உங்களுக்கு உங்க பாடப்பகுதியில இருக்க அனைத்து குறளுக்கும் நம்ம வந்து அலகிட்டு வாய்ப்பாடு அப்லோட் பண்ண போறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.